ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். அசன்னிகிருஷ்டஸ்ய நிகிருஷ்ட ஜந்தோர் மித்ய பவாதேன கரோஷி சாந்தியம் என்கின்ற அற்புதமான ரங்கநாத சோஸ்திரத்திலே ஒரு ஐதீகியம் தோன்றுகின்றது. பூர்வர்கள் நமக்கு காட்டுகின்றார்கள். பட்டர் ஒரு நாள் நம்பெருமாள் புறப்பாட்டுக்காக அவருடைய திருமாளிகளிலிருந்து புறப்பட்டு அங்கே புன்னமரத்துக்கு கீழே வந்து சேர்ந்து அங்கிருக்கக்கூடியவர்கள் எல்லாரும், கோஷ்டிமார்கள் எல்லாரும் நன்னாக உபய வேதாந்த விஷயங்களை எல்லாம் அருளி செய்து கொண்டிருந்ததை காது குளிர நன்னாக கேட்டார். கோவில் கொத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் புறப்பாட்டுக்கு முன்ன அந்த இடத்திலே வந்து சேருவது வழக்கம். ஆனால் அன்றைய தினமோ வெகு நாழிகை ஆகியும் ஒருவரும் அந்த இடத்துக்கு வரவில்லை. அவர்கள் எப்பொழுது வருவார்கள் அப்படிங்கிற சமயமும் ஒருத்தரும் இவரிடத்தில் தெரிவிக்கவில்லை. ஏன் இவ்வளவு தாமதம், ஏன் இன்னும் புறப்பாடு நடைபெறவில்லை அப்படின்னு அதை தெரிந்து கொள்றதற்காக பட்டர் சுவாமி தானே சந்நிதிக்குள்ளே வந்து விசாரித்தார். அப்போ அங்கிருந்தவர்கள்லாம் சொன்னார்கள், ஒரு நாய் உள்ளே வந்து விட்டதாகவும் அதற்காக சாந்தி ஹோமம் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் அதனால் தான் காலதாமதம் ஆகிவிட்டதாகவும் விண்ணப்பம் செய்தார்கள். அதை தெரிந்து கொண்டு நேரே பெரிய பெருமாள் இடத்துல விடை கொண்டு இந்த ஸ்லோகத்தை விண்ணப்பம் செய்தார்களாம். அசந்தி கிருஷ்டஸ்ய நிகிருஷ்ட ஜந்தோர் மித்ய பவாதேன கரோஷி சாந்தம்ங்கிற ஸ்லோகத்தை விண்ணப்பம் பண்ணினார்களாம். நாய் சன்னதிக்குள்ள ஏதோ ஒரு இடத்திலே நுழைந்தது தானே தவிர கர்ப்ப கிரகத்துக்குள்ளே நுழையவில்லை. ஆனா அதுக்கே இவ்வளவு சாந்தி அனுஷ்டிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அந்த நாயை காட்டிலும் கடை கெட்டவனா இருக்கக்கூடிய அடியேன் தேவரீரிடத்திலே அருகிலே வந்து விட்டேனே, இதற்கு எந்த விதமான பிராயஷ்சித்தம் செய்தருள வேண்டும், தேவரீரினுடைய திருவுள்ளம் அறியேன் அப்படின்னு ரசோக்தியா அருளி செய்தாராம். ததோ நிகிருஷ்டே மயி சன்னிகிருஷ்டே காம் நிஷ்கிருத்திம் ரங்கபதே கரோஷி. ரங்கநாதா, அந்த நாய் ஏதோ ஒரு புறத்திலே நுழைந்து விட்டதுங்கிறதுக்காக இப்படி பரிகாரமெல்லாம் செய்ய வேண்டும்னு சொல்றார்களே தேவோ ரங்கப்பிரபோ, நாயை காட்டிலும் அடியேனா இருக்கேனே, தேவரீருக்கு அருகிலே வந்து விட்டேனே, இதற்கு எப்படிப்பட்ட பிராயஷ்சித்தம் செய்தருள்ள திருவுள்ளம் தேவரீருக்கு உண்டோ அப்படிங்கிறத அறியேன் அப்படின்னு சொல்றாரா. இந்த ஸ்லோகத்தில் மித்ய பவாதேன அப்படிங்கிற இடத்துக்கு பல ரசிகர்கள் பல அர்த்தத்தை சொல்றார்கள். சாந்தி ஹோமம் நடந்தால் அர்ச்சக பரிசாரகர்களுக்கு அவர்களுக்கு இங்கே வருமானம் உண்டு அப்படிங்கிறதுனால நாய் வந்தது, ஹோமம் பண்ண வேண்டும், சாந்தி செய்ய வேண்டும் அப்படின்னெல்லாம் சொல்றார்கள். சில சமயத்தில் அப்படி செய்யாமல் நாய் உள்ளே வந்து ஓடி போனது நான் கண்டேன் அப்படின்னு பொய்யாக சொல்லி சாந்தி ஹோமம் செய்ய வேண்டும்னு நிர்பந்திக்கக்கூடியவர்கள் உண்டு அப்படின்னு சொல்றார்களாம். இது பட்டருடைய திருச்செவியிலே பட்டுதான் மித்ய பவாதேன கரோஷி சாந்திம் அப்படின்னு அருளி செய்தார்னு சொல்லப்படுறது. இதுக்கு இன்னொரு ஸ்லோகத்தை கொண்டே இந்த முக்தமும் சேர்ந்து அனுசந்திக்க வேண்டும் அப்படின்னும் பூர்வர்கள் சொல்றார்கள். ரக்தியாசுனாம் அந்யதமோ பவேயம் அப்படின்னு, இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய உறுதியை வெளியிடுகின்றார். ரங்கேஸ்வர த்வத்புரம் ஆஸ்ரிதானாம் ரக்தியாசுனாம் அந்யதமோ பவேயம். தேவரீருடைய ஸ்ரீரங்க நகரியை பத்தி வாழக்கூடிய திருவீதிகளிலே ஒரு நாயாக நான் பிறக்க கடவேன். திருவீதியிலே, ரங்க நகரிலே, அரங்கமா நகரிலே வீதியிலே வாழக்கூடியதான ஒரு நாயாக பிறக்க கடவேன்னு சொல்றார். அப்ப பக்தர்கள்ல சிலர் எம்பெருமான் திருவடிகள்ல பிரார்த்திக்கும் போது பிறவி வேண்டேன், மனை வாழ்க்கை வேண்டேன், பிறவாமை வேண்டும் எம்பெருமானேன்னு ஆழ்வார்கள் வாக்கு நாம் பார்க்க முடிகின்றது. முக்தியை அளிக்க வேண்டும்னும் பிரார்த்திக்கின்றார்கள். ஆண்டாள் என்ன சொல்றாள், எத்தைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் என்கையாலே எத்தனை பிறவிகள் பிறக்க பெற்றாலும் அது அனிஷ்டம் அன்னு. ஏன்னா
பிறக்கும் பிறவிகள்லாம் திவ்ய தேசாசத்திற்கு அனுகூலங்களாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு குறையும் இல்லை. அத்தனை திவ்ய தேசங்களில் நாம் பிறக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு குறையும் இல்லை அப்படின்னும் பலர் சொல்கிறார்கள். அவர்களுடைய திரளிலே சேர்ந்து சொல்றார். அந்த கருத்தையே ஒட்டி சொல்றார் இங்கே பட்டர். பெரிய திருமடலிலே அறத்தின் வழிமுயன்ன அன்னவர் தாங்கண்டீர்கள் ஆயிரக்கண் வானவர்கோன் அப்படின்னு தொடங்கி இன்னமுதம் மாந்தி இருப்பர் அப்படிங்கிற சொல்ற வரைக்கும் மிக தெள்ளத் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. தேவலோக போகத்தை அனுபவிக்க குதூகலம் உடையவன் நான் கிடையாது. தேவலோகம் போகம் ஒரு அனுபவமா? திருவரங்கம் பெரிய கோயில் திருவீதிகளிலே திறந்து கிடந்த வாசல் தோறும் நுழைந்து திரியும் ஜந்துக்கள்ல ஒன்னாக பிறக்கப் பெறுவேன் அப்படின்னு காட்டுறார். இந்த இடத்துல வாய்க்கும் குறுகை திருவீதி எச்சிலை வாரி உண்ட நாய்க்கும் பரமபதம் அளித்தாய் அப்படிங்கிற பாசுரத்தை இந்த இடத்திலே நாம் ஸ்மரித்து கொள்ளலாம். திருக்குறுகூரிலே வைஷ்ணவர்கள் உண்டிட்ட இலை எச்சிலை உண்ட அந்த நாய்க்கு நீ பரமபதம் அளித்தாயே அப்படின்னு சொல்றார். அப்படி ரங்கராஜ ஸ்தவத்திலே அகிருத சகஜ தாஸ்யாசுரயா அப்படிங்கிற ஸ்லோகம். ஸ்ரீரங்கத்தில் மனுஷ்ய திரியக்கு ஸ்தாவரங்கள் எல்லாமே நித்தியமுக்த மூக்ஷு வர்க்கங்கள் தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்றார். இப்படித்தான் குலசேகர ஆழ்வானும் திருவேங்கடத்திலே ஏதேனும் ஒன்னாக பிறப்பேன், எந்த சுக்கிருத்தம் பண்ணின ஜந்துவோ எப்படிப்பட்ட பிறவி எடுத்ததோ இன்று திருமலையிலே மீனாகவும் கல்லாகவும் கோனேரிவாள் குறுகாகவும் இப்படியெல்லாம் பிறவி எடுத்திருக்கின்றதே அப்படின்னு சொல்லும்படியா ஸ்ரீரங்கத்தில் உள்ள மனுஷ திரிய ஸ்தாவரங்கள் எல்லாமே நித்திய முக்த முமுக்ஷு வர்க்கங்களை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத அருளி செய்ததும் இங்கே நாம் ஸ்மரித்துக் கொள்ளலாம். ஆக ஸ்ரீ ரங்கநாத ஸ்தோத்திரத்தில் இப்போ இந்த 2 ஸ்லோகங்கள் பார்த்தோம். என்ன ஜாத்து பீதாம் மிருத மூர்ச்சிதானாம் அப்படிங்கிற ஸ்லோகத்தில் ரக்தியாசூனாம் அந்யதமோ பவேயம் அப்படிங்கிற ஸ்லோகமும் அசன்னிகிருஷ்டஸ்ய நிகிருஷ்ட ஜந்தோர் அப்படிங்கிற ஸ்லோகமும் முக்தகங்கள் அப்படின்னு சொல்றார். அப்படி அருமையான அனுபவம் கொண்ட ஸ்லோகம். ஒரு நாயாகவும் நான் பிறக்க கடவேன், அப்படிப்பட்ட ஒரு போக்கியமான பிறவி வேண்டும் அப்படின்னு சொல்றார். அந்த நாய் உன்னிடத்துல வரும்படியா ஆனதே, இன்று அடியேன் இப்படி வரும்படியா ஆனதற்கு நான் என்ன பிராயஷ்சித்தம் செய்வேனோ, தேவரீருடைய திருவுள்ளமோ தெரியவில்லைன்னு உருகி சொல்றதாக நாம் இங்கே கொள்ளலாம். ஆக இது சொல்றது என்ன அர்த்தம்னா, அந்த நாய் கூட தேவரீரிடத்துல அருகிலே வரும்படியா ஆனதே, அடியேன் எப்பொழுது உன் அடியிலேயே இருப்பேன் அப்படின்னு சொல்றதா ஒரு அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது அந்த நாயினும் கடைகட்டவனான அடியேன் உன்னுடைய அருகில் இருக்கும்போது என்ன சாந்தி செய்ய முடியும்? இந்த நாய் அருகிலே வந்ததற்கு சாந்தி செய்ய வேண்டும்னு சொல்றாரே, அதை காட்டிலையும் கீழ் பிறவியா இருக்கக்கூடிய அடியேன் உம்மிடத்துல வந்ததற்கு என்ன சாந்தி செய்ய முடியும் அப்படின்னும் கேட்பதாகவும் ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆச்சாரியர்கள் வாக்கு ஒவ்வொரு பதமும் ஒவ்வொரு அனுபவம், அருமையான அனுபவங்களை தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.